ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிங்க்கில் வந்து ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. இந்த தவறை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இந்த மாரி தவறை நீங்களும் உங்கள் வீட்டில் பில்டிங் கட்டினீங்கனாலும் பண்ணி கிரானைட் போட்டாலும் நீங்களும் இந்த தவறு பண்ணது எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதில் என்ன தவறுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேடை பார்த்தீங்க. இந்த கிச்சன் மேடை வந்து அகலத்தை குறைச்சிருக்காங்க. எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, காங்கிரீட் போடக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு தான் அவங்க காங்கிரீட் போட்டிருக்காங்க. இவங்க 1.5 அடி காங்கிரீட் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வந்து காங்கிரீட்டு 1.5 அடிக்கு எப்பயுமே நம்ம போடக்கூடாது. 2 அடிக்கு வந்து நம்ம கிரானைட் மேடை வந்து கிரானைட் டாப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கிரானைட் வந்து பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் கிரானைட்டு கட்டிங் பீஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. அது கிச்சன் மேடைகள்னு 2 அடி கன்ஃபார்ம் கிடைக்குது. இந்த 2 அடியில் வந்து நம்ம வந்து கிச்சன் மேடை காங்கிரீட் போடக்குள்ள 24 இன்ச்சுன்றது 2 அடி. நம்ம வந்து காங்கிரீட் போடக்குள்ள எப்பயுமே பார்த்திங்கன்னா 24 இன்ச்சுன்றதை 3 இன்ச்சு வந்து டவுன் பண்ணி காங்கிரீட் போடணும். அதாவது பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து 21 இன்ச்சுக்கு நம்ம வந்து காங்கிரீட் போடணும். 21 இன்ச்சு காங்கிரீட் போடக்குள்ள நம்மளுக்கு வந்து கரெக்டான வந்து கிரானைட் டாப் போடக்குள்ள சைடு வந்து ஃபினிஷிங் பூசக்குள்ளே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். மீதி நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச்சு கிடைக்கும். இந்த 2.5 இன்ச்சில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணக்குள்ளே அந்த பிஞ்சு வெளியில் கிரானைட் டாப் வெளியில் இழுத்து வைக்கக்குள்ளே கீழே கபோர்டு ஒர்க் பண்ணக்குள்ளே கரெக்டான ஒரு இது கிடச்சிடும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தமே பார்த்திங்கன்னா 1.5 அடி தான் டாப் போட்டிருக்காங்க காங்கிரீட்டு. கிரானைட் டாப் வந்து 1.25 அடி போட்டிருக்காங்க. இது போல் 1.25 அடி போடக்குள்ளே என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, சிங்க்கு வந்து 1.5 அடி சிங்க்கு. இந்த சிங்க்கை வந்து செவுத்து பக்கம் தள்ளி வச்சுருக்காங்க. எக்காரணம் கொண்டு எப்பயுமே சிங்க்கை வந்து செவுத்துலேருந்து மினிமம் 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சாச்சும் கேப் விட்டு ஃப்ரண்ட்டில் இழுத்து வைக்கணும். இழுத்து வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான வந்து இந்த ஸ்பாட்லேருந்து தண்ணி வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி ஊற்றும். அப்படி தான் நம்ம பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிங்க்கை வந்து பேக் சைடில் ஒட்டி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. இந்த தவறை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பும், பேக் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பும், மொத்தம் வந்து இது ஒரு 4 இன்ச்சு கேப்பு. சிங்க்கு வந்து ஒரு 1.5 அடி, நம்மளுக்கு 18 இன்ச்சு 1.5 அடி. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் பேசிக்கான ஒரு அளவு சொல்கிறேன். இது போல் நம்ம வந்து ஒரு அளவு வச்சு தான் நான் வந்து இதுமாரி வைக்கணும். இதுமாரி நம்ம பேக் சைடில் கண்டிப்பாக கேப்பு கொடுக்கணும். கேப்பு கொடுத்தீங்கன்னா தான் சிங்க்கு டேப்பு வந்து கரெக்டாக ஆகிடும். அப்படி நீங்கள் சிங்க்கை வந்து பேக் சைடில் தள்ளி வைக்கக்குள்ள இந்த டேப்லேருந்து வர தண்ணி ஃப்ரண்ட்டில் நம்ம மேலே நிற்கக்குள்ள நம்ம மேலே தான் வந்து விட்டோம். தண்ணி வந்து சிங்க்கில் சென்டராக கரெக்டாக தண்ணி ஊற்றாது. இது வந்து கன்ஃபார்ம் இது நடக்குது. இதை வந்து நீங்கள் யாரும் வந்து இந்தமாரி தவறை பண்ணாதீங்க. சிங்க்கை எக்காரணத்தை கொண்டு பேக் சைடில் தள்ளி வைக்காதீங்க. ஃப்ரண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சிங்க. அதுமாரி இழுத்து வைக்கக்குள்ள தான் சிங்க்கில் வந்து நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள், ரொம்ப மிகப்பெரிய தப்பு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டேப்பை வந்து நம்ம வந்து ஏற்கனவே பாயிண்ட்டை போட்டு போகணும். இந்த சென்டர் பண்ணி தான் நம்ம வந்து சிங்க்கு வந்து ஓப்பன் கொடுக்க சொன்னோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்டர் பண்ணாமல் ஒன் சைடில் வந்து தள்ளிட்டாங்க. இது போல் நம்ம தள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ண சிங்க்கை வந்து இந்த சென்டரில் வாஷ் பண்ணக்குள்ள பாத்திரம் வாஷ் பண்ணக்குள்ள கரெக்டாக இருக்கும். இவங்க ஒன் சைடு பண்ணக்குள்ள மேடை மேலே ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகும். ரொம்ப வந்து வேஸ்டேஜ் வந்து கிச்சன் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய தப்பு. நீங்களும் சிங்க் பண்ணுங்க. இதில் பாருங்கள், இவங்க வந்து நல்ல ஒரு மூவிங் டேப் கேட்குறாங்க. நம்ம வந்து இதில் வந்து மூவிங் டேப் கொடுக்கணுன்றதுனால ஷார்ட் டைப்பில் நம்ம வந்து குரு கம்பெனியில் டேப்பை வாங்கி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளால் முடிஞ்சதை சரி பண்ணியிருக்கோம். இந்த அளவு தான் முடியுது. அதுபோல் நீங்களும் இந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சிங்க்கு நம்ம வந்து எப்பயுமே பேக் சைடில் கேப் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிக்கின்னு கொடுங்க. காங்கிரீட் போடக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கேப்பு கொடுத்து போட்டிங்கன்னா தான் சிங்க் வைக்கிறக்குள்ளேயும் அந்த கேப்பு கிடைக்கும். எல்லோரும் இந்த பேக் சைடில் வந்து அந்த கேப் கொடுக்காம போடுறீங்க. மிகப்பெரிய தவறு இந்த சிங்க்கு. இதுபோல் நீங்களும் தவறு பண்ணாதீங்க. இதுபோல் பயனுள்ள வீடியோவை எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் தமிழ் பில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுபோல் ப்ளம்பிங் சம்மந்தமான பில்டிங் சம்மந்தமான வீடியோ அனைத்து வீடியோவும் நம்மளுக்கு வந்து இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.